வீட்டுக்கு கொண்டு வாங்க புதிய பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். சுத்தத்தை விரும்புறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க? கவலைப்படாத ரோஜா, இது பாரு, அந்த தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா உனக்கு இருக்கு. நீ அந்த கடவுளை நம்புறல்ல, நீ அவ்ளோ நம்புற அந்த கடவுள் உனக்கு துணையா இருந்து உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாரு. All the best, Roja. Thank you, Mama. Yes. தங்கம் அண்ணி, ரோஜாவை பார்த்து பெருசா அம்மன் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப அனுவை பார்த்தா எப்படி இருக்கு? அனுவை பார்த்தா ஜெகன்மோகினி படத்துல ஒரு பேய் வருமே, காலை அடுப்புல விட்டு எரிக்குமே, அதே மாதிரி இருக்கா. ஐயோ, இந்த கெட்ட பிள்ளைகளை பார்க்க முடியல. என் பேத்தியானோ அந்த பூஜையை பண்ணணுங்கிறதுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடுறதுக்காக வரா. உன் பிள்ளைக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் ஒரு விவசாயே கிடையாதா? அவனை வாய மூடிட்டு பேசாம இருக்க சொல்லு. அம்மாடி, உன்னை பார்த்தா அந்த ஆத்தாலே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அடி ஆத்தி. ஐயோ சார். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருடா கண்ணு, நல்லா இரு. அத்தை பாருங்க, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குடா கண்ணு. நீ கடைசி வரைக்கும் நீ இந்த வீட்டு பொண்ணாவே இங்க வாழணும். திடீர்னு வந்தவங்களுக்கு உன்னை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் என்ன தெரிய போகுது? நிச்சயமாரு. ஜெகன்மோகினி பேயானா இருக்குங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் பரிகார பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்க வேண்டியது நடக்கும். நான் நடக்க வேண்டியதை ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த பரிகார பூஜையவே பண்றேன். செண்பக வந்து என்ன கட்டி பிடிச்சு மகளேன்னு துடிக்கும் போது அப்ப இருக்குடா உங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டுல நிரந்தர வாரிசு, பேத்தி எல்லாமே. வாங்க, நம்ம எல்லாரும் கிளம்பலாம். அங்க எல்லாம் ரெடியா இருக்கும். வாமா. அனு, நாமளும் கிளம்பலாம்டா, டைம் ஆகுது. அனு. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் ரோஜா, ரோஜா, என்ன இது? நான் எப்பவும் கூடவே இருப்பேன். சார், உங்களோட ஆசீர்வாதம் என்னை எப்பவுமே காப்பாத்தும் சார். அது மட்டும் இல்ல சார், இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும் சார். அந்த தெய்வத்தை நான் என் மனசுல வச்சுப்பேன், உங்களை என் கண்ணில் வச்சுப்பேன். உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் சார் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும். அப்பதான் இந்த பூஜையை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ரோஜா, நான் எங்க போக போறேன்? உன் கூடவே தான் இருப்பேன். உன்னோட நிழலா உன்னை தொடர்ந்துகிட்டே இருப்பேன். உனக்கு எந்த பயமும் வேண்டாம். ஓகே? அப்படியா? நான் இங்க ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பூஜையில ஜெயிச்சு செண்பகத்தோட இந்த வீட்டுக்குள்ள நுழைய போறது நான் தான்.
என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இவ புருஷன் 10 நாள் இவ கூட வாழ்ந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவரு இன்னும் திரும்பி வரவே இல்லம்மா. நீங்க தான்மா என் பொண்ணோட புருஷனை கொண்டு வந்து சேர்க்கணும். கண்டிப்பா உன் பொண்ணோட புருஷன் வந்து சேருவான். அவன் இப்ப ஒரு யுத்த பூமியில சிக்கிக்கிட்டு இருக்கான். ஆனா உன் பொண்ணுக்கு தாலி பாக்கியம் கெட்டியா இருக்கு. நிறைஞ்ச சுமங்கலியா வாழற யோகம் அவளுக்கு இருக்கு. பந்தம் சேர்க்கும் பரமேஸ்வரிய நம்பி வந்துட்டல்ல, எண்ணி 28 நாளுக்குள்ள உன் மாப்பிள்ள வந்து சேருவான். வா மகளே, உனக்காகத்தான் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. வா மகளே, எடுத்து செய். ஆத்தா உனக்கு உத்தரவு போட்டிருக்கா. அம்மா, 20 வருஷமா நான் ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தேன். ஆசிரமத்துல என் சொந்தங்கள் யாருமே இல்ல. ஆனா சொந்தங்களை விட, உறவுகளை விட அன்பான மனசு படைச்சவங்க அங்க நிறைய பேர் இருந்தாங்கம்மா. நான் என் சொந்தங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு அனாதையா ஃபீல் பண்றேன். எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ கேலி பேச்சுகள், எத்தனையோ ராத்திரி அழுதுருக்கேன் அம்மா. அர்ஜுன் சார் என் வாழ்க்கையில இல்லாம போயிருந்தா இந்நேரம் என் வாழ்க்கைய முடிஞ்சிருக்கும். அதனாலதான் அம்மா நான் இந்த பரிகார பூஜையை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி உனக்கு தோண வச்சதே இந்த அம்பாள் தான். எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த பரிகார பூஜை சாதாரணமானது இல்ல. அடுத்து 3 பூஜைகள் செய்யணும். அதை இப்ப நான் உனக்கு சொல்றேன். அம்மா, நானும் அதே பூஜையை தான் பண்ண வந்திருக்கேம்மா. எனக்கும் என் அம்மா வரணும். என் அம்மா என்னை தேடி வரணும்மா. நான் என் அம்மா கூட சேரணும். அதுக்காக தான் நானும் இந்த பூஜையை பண்றேம்மா. எனக்கும் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்கம்மா. கோவில்னு இருந்தா யாரு வேணாலும் தெய்வத்தை பார்க்க வரலாம். ஆனா தெய்வம் யார பார்க்கறதுங்கிறதா முக்கியம். பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, இந்த அம்மா சாதாரணமானவ இல்ல. உண்மையா வர்றவங்களுக்கு உசுர கொடுப்பா. உண்மை தவறி வர்றவங்களுக்கு உயிரையும் எடுப்பா. நீங்க பண்ண போற 3 பரிகார பூஜையை பத்தி சொல்றேன். இதுல 3வது பூஜை ரொம்ப முக்கியமானது. குருதி பூஜைன்னு அதுக்கு பேரு. எந்த ரத்தம் சொந்த ரத்தம்னு தெரிய ஆத்தாவுக்கு
நம்ம ரத்தத்தை காணிக்கை ஆக்குற ஒரு முக்கியமான பரிகார பூஜை இது. இந்த ஐதீகம் இந்த கோவில்ல ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. 2 பூஜையை சாதாரணமா பண்ணிரலாம். ஆனா 3வது பூஜையை முழுசா முடிக்கிறது இருக்கே, அது இந்த ஆத்தா மனசு வைக்காம நடக்காது. பல பேர் இந்த பூஜையை ஆரம்பிச்சு முடிக்காம பாதியிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா அது பாவமா முடிஞ்சிடும். இப்ப நீங்க முதல்ல பண்ண போறது திரிசூல பூஜை. சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்குள்ள எல்லை பிரச்சனை வந்தப்போ செல்லாண்டி அம்மன் தான் எல்லைகளை வகுத்து கொடுத்தா. அந்த ஆத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு யார் வாரிசு யார் எல்லையில இருக்கணும்னு தீர்மானிக்கிற பூஜை தான் இது. அநீதியை அழிக்க ஆத்தா எப்பவும் தன் கையில வச்சிருக்கிற சூலத்தை எடுத்து அந்த ஆத்தாவோட திருநாமத்தை சொல்லி தன்னை மறந்து ஆடணும். கெட்டவங்களை அழிச்சு தர்மத்தை நிலநாட்ட வந்த இந்த சூலாயுதத்தை ஒரு கையில வச்சுக்கிட்டு ஆத்தாவுக்கு சூட ஏந்தி சாமி ஆடிக்கிட்டே வந்து ஆத்தா முன்னாடி அந்த சூலத்தை நட்டு வைக்கணும். பொய் புரட்டு உள்ளவங்க இந்த சூலத்தை எடுத்து ஆட வந்தா அந்த சூலமே அவங்கள காவு வாங்கிடும். மனசால உண்மையா எடுக்கிறவங்க சூலம் ஆத்தா முன்னாடி போய் சேர்ந்துரும். நீங்க சொல்றதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பூஜையில என் பேத்தி தான் ஜெயிப்பா. ஆமா, நானும் அதத்தான் சொல்றேன். இந்த பரிகார பூஜையில உங்க பேத்தி தான் ஜெயிப்பா. என் மக செண்பகத்தோட பொண்ணு அனுதாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இங்க சில பேருக்கு அதுலதான் நிறைய சந்தேகமே இருக்கு. அவங்களோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் என் பேத்தி அனு இந்த பூஜையிலேயே கலந்துக்கிறா. அவளும் இந்த பூஜையை செய்யட்டும்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்பவும் சொல்றேம்மா, என் பேத்தி அனுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏய், இங்க ஆத்தா இவங்களா இல்ல நீயா? உனக்கே வைத்தியம் தெரிஞ்சிருந்தா டாக்டர் தேடி எதுக்கு வந்த? பாட்டி, உங்களுக்கு வைத்தியம் தெரிஞ்சிருந்தாலும் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இவங்க தெய்வ வரம் வாங்கி வந்தவங்கன்னு பார்த்தாலே தெரியலையா? வீட்ல என் பொண்டாட்டி ரோஜாவையும் என் அம்மாவையும் ஏமாத்துற மாதிரி இவங்களை ஏமாத்த முடியாது. செண்பகம் யாருன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு பிறந்தது யாருன்னு ஆத்தாவுக்கு தெரியும். என் பார்வையிலிருந்து எதுவுமே தப்பாது. இப்ப நான் உங்க 2 பேருக்குமே அம்மனோட உடைமைகளை எடுத்து தரேன். போய் தயாராயிட்டு வாங்க.
நான் பூஜையில இருக்கேன். அவங்க வந்ததும் என்ன கூப்பிடு. சரிங்கம்மா. எல்லாம் வந்தாச்சுல? வந்தாச்சு மேடம். நானும் திவ்யாவும் இப்ப கோவிலுக்குள்ள போக போறோம். நீங்க யாரும் இப்ப அங்க வர வேண்டியதில்ல. இங்க ஏதாவது ஆபத்துனாலும் உயிர் போற மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தா நானே உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறேன். ஆனா நீங்க அந்த கோவிலை சுத்தி தான் நிக்கணும். சரி ஓகே மேடம், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது சொதப்பு நீங்க அவ்வளவுதான். வாங்கம்மா வாங்க. பூஜைக்கு தேவையான எண்ணெய் குடம் பூக்கள்லாம் கொண்டு வந்து தரீங்களா? இதோ எடுத்துட்டு வருமா? வாக்கா. ஏய், இங்க எதுக்கு வந்தீங்க? இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. வெளிய போங்கம்மா. நம்ம அணுவை ஜெயிக்க வைக்க இந்த கோவிலை சேர்ந்த ஒரு ஆள் தேவை. இப்போ நீதான் அந்த ஆள். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கும். நான் பாத்துக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.